இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நினச்ச ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்குள்ளே 16 வாட்டி ஃபோன் அடிக்கிற. இங்கே உட்காந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன டிவி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே? என்ன தான் வேலை பார்க்குற அப்படி? பாத்திரமும் நான் தான் கழுவி வச்சுட்டு போகிறேன், சமையலும் நான் தான் பண்ணி வச்சுட்டு போகிறேன், வீட்டையும் கூட்டி வச்சுட்டு போயிடுறேன், எல்லாத்தையும் நான் பார்த்து வச்சுட்டு போயிடுறேன். நீ வீட்டில் உட்காந்து சும்மா தான் இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருக்க. அப்படி என்ன உனக்கு அவசரம்? ஏதாவது புரிஞ்சு நடந்துக்கிறியா? சே, எனக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணுமோன்னு இருக்கு. எதுக்குத்தான் மாமா இந்த மாதிரி சோகமான பாட்டெலாம் எப்படிதான் உங்களுக்கு கிடைக்குதோ தெரியல. அவ்வளோ எமோஷ்னலாகவும் மனசு கஷ்டமாகவும் இருக்கு மாமா. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டு கேட்பேன். அதுக்காக பிளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி சோகமான பாட்டை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய பாட்டு எடுத்துக்கீங்க. இன்னைக்கு நைட்டு என்ன டின்னர்மா? மனசு ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருக்கு மாமா. பேசாமல் நீங்களே சமைச்சிருக்கீங்க. சரி அந்த பாட்டை போட்டு விடுங்க, நான் கேட்குறேன். சரி வை. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு மாமா. தெண்டோம் இதுக்கு தான் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணியிருக்கு. சாங் கேட்குறாமா கேட்டுக்கு நான் சமைச்சு போட வேண்டியது. இதெல்லாம் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிச்சோ தெரியல. அங்கேயே அப்பா வீட்டிலே இருக்க வேண்டியதானே. நம்மளும் போட்டு டார்ச்சர் பண்ணுது. மனசுல